இது விவோ Y56 5G ஃபோனு. கஸ்டமர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியே டிஸ்பிளே மாற்றினாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அப்பப்போ சார்ஜரில் மைக்கும் சரியாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு கலட்டி பார்க்கலாம். சார்ஜரில் இதெல்லாம் சரியாக ஒட்டாமல் கலட்டி தான் இருக்கு. இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிப் வரும், இது கொஞ்சம் பார்த்து கட்டுறது. ஆனால் இந்த போர்டில் தண்ணி பட்டிருக்கு. ஆனால் இந்த சிசி பின்லையும் தண்ணி பட்டு அரிச்சிருக்கு. இதை க்ளீன் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துலையும் தண்ணி பட்டிருக்கு. இதையும் க்ளீன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஐபி லிக்விட். இந்த ஹெட்செட் பின்ல தண்ணி பட்டிருக்கிறதுனால சில நேரம் ஹெட்ஃபோன் மோட் ஆக்டிவேட் ஆயிருக்கலாம். அதனால கூட ஸ்பீக்கரோ மைக்கோ ரிங்கரோ கேட்காம கூட இருந்திருக்கலாம். அதை கஸ்டமர் வந்து மைக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சார்ஜ் ஏறாததுக்கு எனக்குள்ள தண்ணி பட்டுக்கிறது தான் காரணம். இதையும் க்ளீன் பண்ணி பார்ப்போம். இந்த ஹெட்ஃபோன் பின்னையும் க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரிப்போட மறுமுனைக்கும் வோல்டேஜ் சரியா வந்துருச்சு. இப்போ சார்ஜிங் சரியாயிடுச்சு. ஹெட்ஃபோன் பின்னே க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம ரிங்கர் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். டைபேட் டோன் வந்துருச்சு. இப்போ ஹெட்ஃபோன் மோடும் சரியாயிடுச்சு. சார்ஜும் ஏறிடுச்சு. ஃபால்ட் ரெடி ஆயிடுச்சு.